படம் ஆரம்பிச்சது பேசுகிறாங்கன்னா பேசியே தீர்த்துட்டாங்க. அதில் விஷ்ணு விஷாலுக்கு வந்து ஃபேமிலி வாழ்க்கை டிவோர்ஸ் இருக்க மாதிரி அதெல்லாம் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. இதெல்லாம் என்ன அபத்தம்? அவங்க மீனவர்கள் அவங்கள போய் ஆர்டிஎக்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆர்டிஎக்ஸ் கொடுக்க போய் சண்டை போடுறாருப்ப ஒரு ஏசிபியாக இருக்காரு, கென்னு கூட இல்லை இவர்கிட்ட. இவங்க எல்லாருமே நல்லவங்களாம், அவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்களா? அதனால இப்படி கொலை பண்ணீங்கன்னா என்ன லாஜிக்குங்க அது? நீ ஏன் வீடியோ பேசுன? அதனால தானே திட்டுறாங்க உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால உன் உயிரை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சோசியல் ஆக்டிவிட்டி செய்கிறவங்களே கொலை பண்ணிட்டு வரக்கூடாது. குப்பை படம்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரியல. இது வரைக்கும் லெஜெண்ட் டைரக்டர் செல்வராகவன் வேற மெயின் ரோல் பண்ணுறாரு. ஒரு குப்பை கன்றாவை எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு இதில் செல்வராகவன் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் டைரக்டர்னாலும் பார்த்துருக்கேன். அவருடைய காதல் கொண்டேன், அப்படி செல்வம் 7G ரெயின்போ காலனின்னு சைக்கோ மண்டை அதை எடுக்கிறது பூரா ஆட்டி அறத்தள்ளி அடைஞ்சிடும். அவர் இந்த கதையை எப்படி கமிட் ஆனார்னு கேட்குறாரு. ஒரு மணி நேரத்தில் இன்டர்வியூவில் அடுத்த 1 மணி நேரம் 2 பாட்டு கதைக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. பொழுதுனைக்கும் 10 போலீஸ் இருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து நம்ம அந்த கிரைம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் மக்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல்கள் நிறைய பேசிட்டு இருக்கோம் இல்லையா சார்? நம்ம கீழே கமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சார் ஒரே மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க, அதாவது என்னன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டா ரிலேட்டடாக பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக சினிமாலாம் பேசுங்க சார், நீங்கள் பார்த்து ரசித்த சினிமா உங்களோட கண்ணோட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்னைக்கு பார்த்த இல்லை ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள் பற்றி ஏதாவது பேசுறதுக்கு ஐடியா இருக்கா சார்? ஆரியன்னு ஒரு படம் பார்த்தோம். அதெல்லாம் அந்த மாதிரி குப்பை படம்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரியல. இது வரைக்கும் லெஜெண்ட் டைரக்டர் செல்வராகவன் வேற மெயின் ரோல் பண்ணுறாரு. அழகாக இருக்கிற கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு சினிமா நடிக்கிற கார்னர் பண்ணி வர்றாரு. அவரை துப்பாக்கியெல்லாம் எடுத்து ஷூட் பண்ணுறாரு. அதை ஹைஜாக் பண்ணிடுறாரு இந்த ஸ்டுடியோவை. ஹைஜாக் பண்ணிட்டு இப்போ 5 பேர் இங்கே சாக போகிறாங்க, அதில் முதல் நான் தான் சாக போகிறேன்ட்டு அவரை வரைக்கும் இன்ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. அதில் போலீஸாக விஷ்ணு விஷால் வர்றாரு. விஷ்ணு விஷால் வந்து புலன் விசாரணை தொடங்குறாரு. படம் ஆரம்பிச்சது பேசுகிறாங்கன்னா பேசியே தீர்த்துட்டாங்க. வெறும் போலீஸ் லைட்டு எல்இடி லைட்டு மேலே ஏறியும் பேசிகிட்டு இருப்பாங்க. சார் அடுத்து யாரை கொலை பண்ண போகிறான், நம்ம யாரை சார் ப்ரிடிக்ட் பண்ணுறது, இப்படியே தான் கதை போயிட்டுருக்கோம். எடுப்புலேயே ஒருத்தர் விக்கெட் ஆகிடுறான். அவன் ஒரு மனநோயாளியா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். கடைசியாக அதை சொன்ன மாதிரி அடுத்து ஒரு பரதநாட்டிய கலைஞர் சாவாங்க, ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க சாவாங்க, ஸ்கூபா டைவர் ஒருத்தர் ஸ்கூபா டைவ் அடிப்பாங்களா கடலுக்குள்ளே, அப்போ ஆழமாக ஆராய்ச்சி பண்ணுறவர் சாவார். அப்புறம் கடைசியாக ஒரு திருநங்கை டிரான்ஸ்ஜெண்டரை வந்து கொலை பண்ணுறதுக்கு உள்ளதான் இவங்க பூந்து கைது பண்ணுவாங்க. இதில் விஷ்ணு விஷாலுக்கு வந்து ஃபேமிலி வாழ்க்கை டிவோர்ஸ் இருக்க மாதிரி அதெல்லாம் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. பர்சனல் லைஃபையும் சேர்த்து வச்சு அது டிவோர்ஸ் எல்லாம் இருக்காதான், பெரிய ஒரு காதலா. இதில் ஜெலட்டின் குச்சி கொடுத்தவங்க ஆர்டிஎக்ஸ் கொடுத்தவங்க வட சென்னையில் விரட்டுறாங்க. முதல்ல ஆர்டிஎக்ஸ் கொடுத்தாலே வட சென்னை தான் சொல்கிறதே முதல்ல ஒரு அபத்தம். அது வெற்றிமாறன் ஏற்படுத்தி இதெல்லாம் என்ன அபத்தம்? அவங்க மீனவர்கள் அவங்கள போய் ஆர்டிஎக்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆர்டிஎக்ஸ் கொடுக்க போய் சண்டை போடுறாருப்ப ஒரு ஏசிபியாக இருக்காரு, கென்னு கூட இல்லை இவர்கிட்ட. ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் நடக்குது அங்கே போயிட்டு. அவங்க யாராவது போலீஸ் சவுண்டை போட்டிருக்காங்களா இது வரைக்கும்? போட முடியுமா? இவர் ஒரு ஆளுன்னு சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அங்கே பார்த்தா ஏற்கனவே ஒரு போலீஸ் டீம் அங்கே ஓடிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் எதுக்காண்டி வந்தாங்கன்னு தெரியல. ஒரு கேரக்டர் வந்துக்கிட்டே இருக்காங்க படத்தில். அந்த வடசென்னை குரூப் வந்து இவரை கொலை பண்ணுறது பைக்கில் சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பல வாட்டி கொலை பண்ண வாய்ப்பு இருந்துமே அந்த வெளில வெயிட் பண்ணு, நான் சொன்னோன்னு போடு அப்படின்னு. கடைசியாக பார்த்தா முகரம் மண்டிகை மாதிரி ஒரு இடம் நடக்குது. அதுக்குள்ளே போயிட்டு ஹீரோ போயிட்டு பார்த்தா அங்கே அந்த வெற்றி இவர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செத்துறாருல செல்வராகவன் அழகர் கேரக்டரு. அவர் வீடியோ ப்ளே பண்ணி மவுண்ட் ரோட்டில் உள்ள பெரிய எல்இடி ஸ்க்ரீன் எல்லாம் ஹேக் பண்ணி ஓட விட்றாரு. எல்லாம் ஏதாவது சாத்தியப்படுற விஷயமா? இன்னார் தான் சாக போகிறான்னு கடைசியாக எல்லாம் முடிஞ்சுதுப்பா. சரி, ஏதோ இவங்க எல்லாமே தப்பு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு வாழ்க்கையில். பொதுவாக வந்து ஒரு படத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து 2 விஷயம் இருக்கணும். ஒன்று ஹீரோ இருக்கணும், இன்னொன்று வில்லன் இருக்கணும். அதில் நிஜமாக ஒரு வில்லன் இருக்கிறது ஒரு அரசியல்வாதி. அவர் அதை சாகவே இல்லை. ஒரு வெயிட்டேஜால் ஆளை கொலை பண்ணியிருந்தா கூட இது லாஜிக் இருக்கும். அல்லது சுஜாதாவோட கதை மாரி அதுமாரி எடுத்திருந்தா கூட அது வேறு மாதிரி இருந்திருக்கும். வில்லனும் இந்த படத்தில் கிடையாது. வில்லன்கிறது இதில் யார்? செல்வராகவன் தான் ஆன்டி ஹீரோ. அவர் தான் ஃபஸ்ட்டே செத்துறாரு, முடிஞ்சு போச்சு. கிளைமேக்ஸ்லேருந்து படத்தை எப்படி பார்க்க முடியும்? படமாக ஓடி போய் கிளைமேக்ஸில் நிற்கணும். கிளைமேக்ஸ்லேருந்தே படம் ஓடுது, விக்ரம் படம் மாதிரி. ஆமாம், கிளைமேக்ஸ்லேருந்தே படம் ஓடிட்டு இருக்கு. கடைசியாக போய் பார்த்தாக்க கடைசியாக எதுக்காக நீ இவங்களெல்லாம் கொண்டு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. அங்கதான் நீங்க ஸ்டன் ஆனீங்க. செதறிட்டனாலாம் அப்படி அட பாவீங்களா அப்படின்னு. இவங்கெல்லாம் அந்த கடலில் ஸ்கூபா டைவ் அடிப்பார்ல,
அவர் வந்து கடல் உள்ள குப்பைப்படுத்துறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ற ஒரு நல்ல மனுஷன். சோசியல் ஆக்டிவிட்டிஸ். சோசியல் ஆக்டிவிட்டி இதுல மாதிரி கடல்ல வந்து அசுத்தம் பண்றாங்க அப்படின்னு சொல்றவர் அவரு. இன்னொருத்தவங்க பரதநாட்டிய கலைஞர் ஆடுறவங்க வந்து ஒரு இஸ்லாமியர். அவங்க இந்து விளையாட்டுப்படி இந்து டான்ஸ் இதுன்னு ஆடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் இஸ்லாமியர்களும் டான்ஸ் ஆடுறது முறை இந்திய முறை எங்கள் மரபுப்படி இல்லைன்னாங்க. பெரிய கான்ட்ரவர்சி அது. அது பெரிய கான்ட்ரவர்சி, பெரிய தவறான லாஜிக் அது. அப்படி கிடையாது. இந்து மதத்துக்கு மட்டும்தான் பரதநாட்டியம்னு சொல்கிற கேட்டுகிட்டே தப்பானது. அடுத்துக்கு முஸ்லீம்ஸ் வந்து பரதநாட்டியத்தை ஆட மாட்டாங்கன்னு சொல்கிறது அதோட பெரிய தப்பு. ரெண்டும் முரண்பாடாகிடுதா. அடுத்து இன்னொரு சாஃப்ட்வேர்ஸ் அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களையும் கொலை பண்ணிடுறாங்க. இன்னொரு யார் கொலை பண்ணது? அந்த நம்ம ராணுவ வீரர். எப்பா இது ஆகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு ராணுவ வீரர் நாட்டுக்காகவே போராடி ஒருத்த காலம் இழந்தவர். அவர் ஒரு ஏடிஎம் வாசல்ல நிக்க வச்சு குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க. ஏடிஎம் வாசல்ல எங்க ஒரு நிக்கிறாங்க ராணுவ வீரர். இதெல்லாம் ஒரு காலத்துல எடுத்த ஒரு சில பேர் ரொம்ப அவர் சிரமத்துல இருக்காராம். அந்த ராணுவ வீரருக்கு பென்ஷன் எவ்வளவு நினைச்சு பாருங்க. ஒரு 50,000 1 லட்சம் இருக்காது. 50,000 வச்சுங்களேன். அவர் வந்து வீட்டில் உள்ளவங்க மதிக்க பண்றாங்களாம். அதுக்காண்டி அவர் ரெகுலரா பேசுற ஹெச்டி பூத்துல மைக்ரோ சிப்பெல்லாம் வச்சு பாம்பிளாஸ்ட் வச்சு தகர்க்கிறாங்க. இவங்க எல்லாருமே நல்லவங்களாம், அவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்களாம். அதனால இப்படி கொலை பண்ணீங்கன்னா என்ன லாஜிக்குங்க அது? அவங்கள வீட்டில் உள்ளவங்க ஏற்றுக்கல, வயசானவங்கள. ரைட்டு, ராணுவ வீரர் பென்ஷன் வாங்கி சாப்பிட்டுட்டு எங்கே இருக்கிறாரு, தினம் பேத்திக்கிட்டு ஃபோன் அடிச்சு பேசுறாரு. முதல்ல இப்போ காயின் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு படம் எடுத்தாங்கன்னு தெரியல. அவங்க வீட்லேயும் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் ரிங் ஆகுது. இந்த மாதிரி லேண்ட்லைன் ஃபோன்லாம் ரிங்கே ஆகுறது இல்லையே. அது இந்த காலத்தில் ஒரு படம் எடுத்துருக்குறாங்க. கூலி படத்தில் வர மாதிரி எப்பாவது ஒரு கால் வரும். ஆமாம், அது அவரை வந்து கொண்டுடுறாங்களாம். ஒன்னே இப்போ 5 பேரையும் மதிக்கலை யாருங்க உள்ள. செல்வராகவன் கேரக்டர் அவங்க மரியாதைப்படுத்தணும். ஒரு இந்த இவ்வளோ பெரிய துப்பாக்கி வாங்குறாரு, ஜெலட்டின் குச்சி வாங்குறாரு, ஆர்டிஎக்ஸ் வாங்குறாரு. ஒரு பிக் பாஸ் போன்ற ஷோக்குள்ளே எவ்வளோ செக்கிங்கில் உள்ளே போனோம், அதில் போய் எல்லாம் செய்ய முடிஞ்சு. ஒரு இவங்க நல்லது பண்ணியிருக்கலாமே. ஒரு செல்ஃபோனை வச்சு இவங்க இவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமுதாயத்துக்கு, இவங்களெல்லாம் எல்லாரும் மதிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இங்கே பாருங்க, மதிக்காதவனை கொலை பண்ணலாம். நான் உன்னை மதிக்கலை, உன்னை ஏதோ பண்ணிட்டேன் லைஃபை அப்படின்னு என்னை கொலை பண்ணலாம். இப்போ அந்த பரதநாட்டிய பெண் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய இடத்துல மேடை ஆடுறதுக்காண்டி ஏதோ ஒரு வில்லன் வந்து நீ என்னோட ஒரு அடி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உனக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னான், அதனால அவனை கொலை பண்ணுன்னு சொன்னால் லாஜிக். ஒரு யூஸ்வல் லாஜிக் சொல்கிறேன். இப்போ ஸ்கூபா டைவிங் வந்து இந்திய லெவலில் ஆள் எடுக்கிறாங்க, அந்த போர்டில் வந்து இந்த பையனை எடுக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு லாஜிக்கு. அந்த பையன் பெரிய கோடீஸ்வரோட்டு பையன், ஸ்கூபா டைவெல்லாம் எல்லாருமே பண்ண முடியாது. அவங்க அப்பா பேசுறது கடலை பொறுக்கிட்டு தானே நிற்கிற நீ அப்படிங்கிற. அவள் பார்த்தா அவங்க அப்பா மெர்சிடிஸ் காருக்கு பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்காரு பையன்ட்ட. ரைட்டா, 2வது விஷயம் முடிஞ்சு போச்சா. இவர் ராணுவ வீரர். ஒருவேளை இந்த ராணுவ வீரர் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பேங்க்லேருந்து ஒரு திருட்டு பட்டம் கட்டி ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க, அதனால் இவர் கொலை பண்ணுறாங்கன்னா ரைட்டு. இல்லை, ராணுவ வீரர் காலை வந்து தீவிரவாதிகள் வந்து இங்கே பேங்க்கில் கொள்ளையடிக்க வரக்குள்ளே இவர் காலை உடச்சி விட்டுறாங்க, அதனால கொலை பண்ணா தீவிரவாதிகள் கெட்டவங்களை போய் கொலை பண்ணான்னா லாஜிக்கு. இது எதுவுமே இல்லை. கடைசியாக ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அவங்களும் சோசியல் ஆக்டிவிட்டி, அவங்க வீட்டிலேருந்து விரட்டிடுறாங்களாம். மறுபடியும் யாரை போய் கொலை பண்ணணும்? வீட்டில் உள்ளவங்களாம் கொலை பண்ணணும். அதுட்டு பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் கொண்டுடுவோம். சரியான லாஜிக் இல்லையா அது? பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் கொண்டுடுறது. சமூக ஆர்வலர்கள் சமூகத்துக்கு பேசுகிறோம் அப்படின்னா நம்மளை எல்லாரும் ஏற்றுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ சின்ன சொல்ல போனால் கமெண்ட் பாக்ஸில் கெட்ட வரி திட்டினா கொலை பண்ணுறவர் போல இருக்கு. அதனால பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லை, இது இப்படி ரிவர்ஸ் வந்துக்கங்க. கமெண்ட் பாக்ஸில் திட்டுறவங்கள கொலை பண்ண மாட்டாரு. நீ ஏன் வீடியோ பேசுன, அதனால தானே திட்டுறாங்க உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால உன் உயிரை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சோசியல் ஆக்டிவிட்டி செய்கிறவங்களே கொலை பண்ணிட்டு வரப்புல இருக்கு. ரிவர்ஸில் அடிக்கிறது. இப்போ சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வீட்டில் சரியாக மதிக்கலை, சரியாக சோறு கொடுக்கலை இல்லை அப்படின்னாக்க, நீ சுதந்திரத்துக்கு போராட்டினா நீ எவ்வளோ பெரிய மனுஷன், உன்னை போற்றுதலுக்குரிய ஆள், ஆனால் அந்த சமுதாயம் உன்னை போற்ற மாட்டுது, அதனால உயிரோடு இருக்காது, உன்னை கொண்டுறன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படிதான் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு குப்பை கன்றாவை எடுத்து வச்சிருக்காங்க. இதில் செல்வராகவன் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் டைரக்டர் நான்லாம் பார்த்துருக்கேன். அவருடைய காதல் கொண்டேன், அப்படி 7G ரெயின்போ காலனின்னு சைக்கோ மண்டை அதை எடுக்கிறது பூரா ஆட்டே அறத்தை அள்ளி அடைஞ்சிடும். அவர் இந்த கதையை எப்படி கமிட் ஆனார்னு கேட்குறாரு. ஸோ இன்னொரு இதில் லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே வந்து செல்வராகவன் வந்து எல்லா லைவ்ல காட்டுறாங்க, துப்பாக்கி வச்சுட்டு சொல்றாரு இவர் மேல ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. அப்ப இவர் கொல்ற ஆட்கள் எல்லாமே இவர் கூட பழகினவங்க தானே? யாருமே பழகலையே. இல்ல லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல காட்டுவாங்களே, எல்லாரு கூடயுமே அவர் பழகி இருப்பாரு இல்லையா? பழகி இல்ல, க்ளோஸரா இருந்திருக்காரு, பழகலாம் இல்ல இருந்திருக்காரு. அப்படின்னா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, இவர் எங்க கூட தாங்க பழகினாரு, எங்க கூட தான் இருந்தாரு. இவர் யார ஒரு லிப்ஸ்டிக்ல வந்து சைனைட் வச்சு கொலை பண்ணிட்டு தான் கொண்டு வர்றாங்க. இதை விட செல்வராகவன் வந்து எல்லாரையும் துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு சுட்டுட்டு கடைசியா அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து நான் தான் அந்த 5வது சாவு,
இந்த 4 பேர் சமூக ஆர்வலர்கள் அவங்கள யாருமே கண்டுக்காத விட்டு நானே சுட்டு கொண்டுட்டேன், காரியம் பண்ணிட்டேன், எல்லும் பயிரையும் தெளிச்சிட்டேன், கடைசியாக என்னையும் சுட்டுக்கிறேன்னு சுட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும்? அது யாரும் நீங்கள் கண்டுபிடிங்க. ஐயோ, எப்படி போனாலுமே அது சீராகவே இல்லை அந்த கதை. அதை பிடிச்சி எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு ரெண்டு மணி நேரம் படமே 1 மணி நேரத்தில் இன்டர்வல், அடுத்த 1 மணி நேரம் 2 பாட்டு கதைக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. பொழுதுனைக்கும் 10 போலீஸ் நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக அந்த கெட்டவனா இருக்க மந்திரி பிக்சர் சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு கதையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சீரியல் கில்லர் கிரைம் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் எப்போதுமே வந்து குற்றவாளியோட கண்ணோட்டத்தில் தான் படம் மூவ் ஆகணும். படம் வந்து போலீஸோட ஆஸ்பெக்ட்ல வருதுல, அந்த காக்க வேட்டையாடு விளையாடு இந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன். வேட்டையாடு பார்த்தீங்கன்னா அந்த அமுத நீலமாறன் கேரக்டர் ரொம்ப லோடான கேரக்டர், கமலஹாசனை விட லோடான கேரக்டர். அப்போ கமல் எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர் தான் ஆவார். கடைசியாக கூட ஜோதிகாமா வந்து பலியாக தான் ஆகும். அவர் படத்துக்காக வேண்டி காப்பாற்றின மாதிரி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. வேட்டையாடு விளையாடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் போலீஸ் ஸ்டோரி. அது ஒரு நேர்மையான 5 IPS என்கவுண்டர் ஆஃபீஸர்ஸோட லைஃப் ஸ்டைலை காட்டின படம். இங்கே ரெண்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்துமே செல்வராக இறந்து போயிடுறாரு. ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை, டெப்த் இல்லை, யாருமே இல்லை. இவர் யார்கிட்ட போய் சண்டை போடுறது? இவர் தானாகவே சண்டை போடுறாரு. தானாக சண்டை போட்டு தானாக முடிஞ்சிட வேண்டியதான் கதையை. இமேஜினேஷன் ஃபிகரோட இவர் ஃபைட் பண்ணுறாரு. அதில் இன்னொரு கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. செல்வராக அந்த 5ஆவது ஆள் வந்து விஷ்ணு விஷால் தான் கேள்விக்குரியான ஆளாம். இதுக்கு நேர்மையாக வேலை பார்த்ததுக்கா? நேர்மையாக வேலை பார்த்தா சம்பளம் வாங்கியிருக்க போகிறாரு. அதுக்காண்டி உன்னை சரியான அங்கீகாரம் இல்லை, உன்னே தான் அடுத்து கொலை பண்ணணுன்ட்டு இருந்தேன் அப்படின்னு அத்தாடியாத்தா படத்தில் டைரக்டர் நம்மளும் விட்டுருக்க மாட்டோம் போல இருக்கடப்பா. விட்டுருந்தா முறைப்படி சுற்றி இருந்தா இந்த மாதிரி படத்தை எடுத்த டைரக்டராக நான் கடைசியாக தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறோம். இப்படியெல்லாம் உங்களை கொண்டாத போட்டு கொண்டு நான் தற்கொலை பண்ணிடணும். ஒரு கதை, ஒரு டிஸ்கஷன், ஒரு நேரேஷன், இது எப்படி இருக்குது? இப்போ நம்ம வந்து ஒரு க்ரைம் சொல்கிறோன்னா அந்த க்ரைம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறோம்? முதல்ல வந்து வாட் க்ரைம், அடுத்து எந்த லிமிட்டில் நடந்துச்சு, எந்த போலீஸு, மோட்டிவேஷன் என்ன, கொலை செய்யப்பட்ட ஆயுதம் என்ன, எதனால் கொலை நடந்தது, இல்லை இன்னும் பிற சந்தேகங்கள் இருக்கா, சஸ்பெக்ட் இருக்கா, இந்த கொலைக்கு தீர்வு என்ன, இதுதான் ஒரு க்ரைம் நம்ம சொல்கிறது. இது ஒரு சாதாரண ஒரு 10 நிமிஷம் வீடியோக்குள்ளே நம்ம வந்து ஒரு க்ரைம் வந்து அதில் என்னென்ன நடந்திருக்குங்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், உள்ளே தள்ளுறோம். ஆனால் ஒரு 2 மணி நேரம் படம் எடுக்க முடியுது. அதுக்கு டிஸ்கஷனு, அசிஸ்டன்ட் டைரக்டர், லைட்டிங்ஸு, எவ்வளோ விஷயம் இருக்குது. எதுவுமே இல்லை, நம்ம ஒரு நேரேஷன் பண்ணுறோம். நான் க்ரைம் ஸ்டோரின்னு தான் பார்த்தேன், எப்படி தான் சொல்கிறாங்க, அதை நம்ம ஏதாவது கற்றுக்க முடியுமா? கற்றுக்கலாம் வேண்டாம், நம்ம குழம்பு விடுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு டிக்கெட்டு கொடுத்து பார்த்து படம் பார்த்த யாருக்குமே எதுவுமே புரியலை. சமூக ஆர்வலர்கள்லாம் மதியாதல்னா கொண்டுணும் போல இருக்கு, கருணை கொலை செஞ்சிருவாங்க போல இருக்கு. அப்படித்தானே? அப்படிதான் கருணை கொலை செஞ்சு வச்சிருக்காங்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானடா இருந்தேன், அவங்ககிட்ட மரியாதைன்னு சொல்லி எனக்கு காலி பண்ணி விட்டேடான்னு. அதனால படம் எடுக்கிறது இப்போ செல்வராகவெல்லாம் நல்ல இயக்குனர். அவர் கூட ஏற்கனவே மோகன்ஜி ஒரு படத்துல பயன்படுத்தியிருந்தார், நல்லா இருந்தது. ஒரு கலை கூத்தாடியா வர்ற கேரக்டர், தான் பொண்ணு பாதிக்கப்பட்டது. இப்ப இந்த சமூக ஆர்வலர்கள் ஏன் பாதிக்கப்பட்டாங்கிறது சொல்லணும்ல படத்துல. அது தாக்கம் இல்லை, தாக்கமே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துருக்காங்க, அவங்களை பிடிச்சி போட்டு கொள்றது எப்படி சரி? அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கொலை பண்ற நேரத்துல தான் ஒருத்தங்களை பத்தி நமக்கு தெரியுது, அவங்களும் நமக்கு எப்படி ஃபீல் வரும்? ஏங்க அவங்கள சுத்தி கொஞ்ச நேரம் கதை நகர்த்தணும். இப்ப சமூக ஆர்வலர் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவங்கள எதுக்காக வேண்டிய கொலை செய்யணும்னு கேட்குறேன். சமூகத்துக்கு ஆர்வம் வச்சிருந்துட்டா சோசியல் ஆக்டிவ். இப்போ டிராஃபிக் ராமசாமி இருக்காரு, அவர்களை சரியான மரியாதை கொடுக்க மாட்டாங்க மக்கள். போன்ற அவர் செத்துட்டார் வேற ஐயா. இப்போ அது மாதிரி இருக்கதான் எடுத்து வச்சிருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் சமூகத்துக்கு நல்ல வேலை செய்கிறாங்க. அவங்க எந்த இடத்துலையும் தனக்கு அங்கீகாரம் வேணும்னோ தனக்கு மரியாதை வேணும்னோ யாரும் செய்கிறது கிடையாது. ஆனால் இவங்க அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.